மீனா, மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான் மீனுக்குட்டி. இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தனா நான் அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணுல கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. புச்சிதான். இத போய் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்லலைன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, ஏண்டா எம்புட்டு திமிரு இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்பேன். நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படலாம்டா, ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்பட்டா அடிபட்டு தான் சாவணும். அவன் ரூம்ல போட்டு போட்டுடா. கொண்டாட அந்த சவுக்க. இந்தாங்க தலைவர. தடுப்பா. பொன்னம்பலம், நீ செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? எது அநியாயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு என்ன? நம்ம ஊர்ல ஒருத்தன் ஜாதி விட்டு ஜாதி பேசுறதே தப்பு. உன் பையன் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் யார காதலிச்சிருக்கான்? தலைவருடைய தங்கச்சிய. சும்மா விடலாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். இப்ப உன் புள்ள செஞ்ச தப்புக்கு என்னையா தண்டனை? அப்பங்கையிலே சவுக்க கொடுத்து புள்ளைய அடிக்க வைக்க வேண்டியதுதான். அதான் தண்டனை. ஆமா தலைவரே, அதான் தண்டனை. இப்ப என்னையா சொல்ற? நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன். டேய், சட்டையை கேட்டுறா. அடியா. ஏப்பா இப்படி செஞ்ச? இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சு எப்படி செஞ்ச? போதுமாயா? போதுமா?
ஏய், என்ன இதெல்லாம்? என்னால தானே உனக்கு இந்த அடி ரொம்ப வலிக்குதா? ம்ஹும். ஆறுதல் சொல்ல துணை இருந்தா அழுகிறது கூட சுகம்தான். இப்ப நான் மட்டும் இந்த அடி வாங்காம இருந்திருந்தா நீ எனக்கு முத்தம் கொடுத்திருப்பியா? இப்படி நீ எனக்கு முத்தம் கொடுக்கறதா இருந்தா ஆயுசு பூரா நான் அடி வாங்க தயார். அப்படிங்களா? அப்படித்தான். ம். ஏய், என்னதெல்லாம்? விஜய், காதலிச்சது தப்புன்னு தானே கொன்ன சவுக்கால் அடிச்சாங்க. நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். அம்மா. என்னடா இது? அம்மா தாயே, நீ ஆசைப்பட்டதுக்கே என் புள்ளைக்கு இந்த கதின்னா நீ வாக்கப்பட்டு வந்தா என்ன கதியாகும்? அடிபட்ட காயம் கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டியே. இதை யாராவது பார்த்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும்? தயவு செஞ்சு போயிடுமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, விஜய் என்னால மறக்க முடியாது. அதுக்காக எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஒண்ணு செய்ய மாட்டான் தாயி. அந்த படுபாவி என் புள்ள தலைய வெட்ட கூட தயங்க மாட்டானே. சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அத ஒரு தரம் என் அனுபவத்துல பார்த்தவம்மா நான். அந்த கொடுமையவே என்ன வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போய் சேர்ந்துட்டா. என் மூத்த மகனும் ஜெயிலுக்கு போயிட்டான். அம்புட்டையும் இந்த நெஞ்சுக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு ஒத்த பிள்ளையோட தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிள்ளைய எங்களுக்கு இல்லாம பண்ணிடாதம்மா. இது பாருங்க, என் கழுத்துல விஜய் கட்டுற தாலி கயிறு தொங்கணும். இதான் என்னோட முடிவு. உங்க தங்கச்சி முடிவை சொல்லிட்டா, உங்க முடிவு என்ன? இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ கூடாது. மீறி போன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி கூறு போட்டுருவேன். ஏன் ஏன் பார்க்க கூடாதுங்கிற? அவன் நல்லவன் இல்லையா, இல்ல நல்ல குடும்பத்துல பிறக்கலையா? எனக்கு பிடிக்காதத வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே எவனும் செய்யக்கூடாது. என்னங்க, பொண்ணு என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்த கையில புடிச்சு கொடுக்கதானே போறோம். அது ஏங்க வாசப்பட்டவனா இருக்க கூடாது? ஆமாண்டி, ஆளாளுக்கு இப்படி ஆசைப்பட்டா ஊர் கட்டுப்பாடு என்ன வருது? ஆடு மயக்கிற பையன் அம்பலக்காரன் பொண்ணு மேல ஆசைப்படுவான், வெளுக்கிற பையன் வெள்ளாள பொண்ணு மேல ஆசைப்படுவான். இப்படியே போன ஊர்ல எல்லாரும் மாமா மச்சான் தாண்டி ஆகணும். இங்க பார், பன்னி குட்டிக்கும் கண்ணு குட்டிக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கணும். இப்படியே பட்டிக்காட்டுல உட்காந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசிட்டு காதலுக்கு தேவை ஜாதி இல்ல, ரெண்டு மனசு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. படிக்க வச்சவனுக்கே பாடம் சொல்றியா? 4 நாளைக்கு வீட்டுல போட்டு பூட்டி வச்சு கஞ்சி தண்ணி இல்லாம காய போட்டா எல்லாம் சரியாயிடும். 4 நாள் இல்ல, 40 நாள் பட்டினி போட்டாலும் விஜய், மீனா, விஜய், என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு விஜய். என்னால இங்க இருக்க முடியல. Please. விஜய். மீனா, அழாத மீனா. நான் வந்துட்டேன்ல. மீனா, மீனா, அப்பா, ஐயோ, நம்ம வில்லம் போயிட்டான்.
உடனே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியும் நினைச்சியா? நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போனா உங்க அண்ணன் எங்க அம்மா அப்பவும் உயிரோட விட மாட்டான். நம்மால யாருக்கும் பிரச்சனை வேணாம். நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். சரி விஜய், நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூட இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வா போலாம். அங்க போலாம். மீனா, மழை விட்ட வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாமா? அது சரி, இங்க பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் தொப்பு தொப்பையா நனைஞ்சிருச்சு. குளிர் வேற அடிக்குது. நான் என்ன பண்ணட்டும்? குளிர் தானே கட்டி பிடிச்சிக்கோ. நானே வேணா நான் சொல்றேன். ச்சீ, இந்த குறும்பு தானே வேணாங்கிறது. சரி சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காய போட, அப்புறமா எடுத்து கட்டிக்கோ. அப்ப நீ கண்ண முடிக்கிறியா? எதுக்கு? ப்ளீஸ் 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 கண்ணா, கண்ண முடிக்குமா? ஓகே ஓகேயா? ஏய் அப்பா, திருடா, ஒத வாங்குவ. டேய், அங்கே நில்ல. இங்க வராத, அங்கே நில்லு. இங்க வராத. என்ன பண்றா ஏது பண்றா ஒன்னும் தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, என்ன இவ கண்ணை கட்டி காய விட்டால? ஏ மீனுக்குட்டி, என்னடா பண்ற? ஐயோ, எல்லாத்தையும் ஊத்துட்டியா? நீ தானே எல்லாத்தையும் அவுத்து காயப்பட சொன்ன. ஏ மீனுக்குட்டி, நான் பார்த்தா பரவாயில்ல, வேற எவனா பாத்துட போறான். இந்த சட்டை கொடுக்குறேன், போட்டுக்கோ. குட் பாய், சொன்ன பேச்சு கேட்ட. ஹாய், Dress கியூட்டா இருக்கு. You